நாம் தினந்தோறும் பார்க்கின்ற சூரியனை எப்படி நாம் இருக்கிற பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறதோ இதே மாதிரி 7 பிளானட்ஸ் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. முன்னாடியெல்லாம் மொத்தமே 9 பிளானட்ஸ்ன்னு படிச்சிருப்போம். இப்போ ப்ளூட்டோ கிடையாது, மொத்தமே 8 பிளானட்ஸ் தான். இஸ்ரோ விஞ்ஞானிகளை பொறுத்தவரை இப்போ மார்ஸ் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, சூரியனே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண சூரியனுக்கு ஒரு விண்கலத்தை அனுப்ப போகிறார்கள். இது மிக மிக முக்கியமான ப்ராஜெக்ட். இரண்டாவது, இப்போ சூரியனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது மெர்க்குரி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வீனஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நம்மளுடைய பூமி எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கும் பிறகு தான் மார்ஸ் இருக்குது. ஆனால் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கின்ற வீனஸ் பிளானட்டை ஆராய என்ன பண்ண போகிறாங்க, ஒரு விண்கலம் அனுப்ப போகிறாங்க. அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, அதனுடைய ஆர்பிட்டில் நம்மளால் சுற்ற முடியுதா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போகிறாங்க. மூணாவது மிக முக்கியமான ப்ராஜெக்ட் ஏற்கனவே சந்திரயான் 1 அப்படின்னு சொல்லி நிலவுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. நிலவு வட்டப்பாதையில் போய் அது ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருக்கு. சந்திரயான் 2 என்று ஒன்று இருக்கிறது. அது நிலவு கிட்ட போய் என்ன பண்ணோம், நிலவில் ஒரு ரோவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வீல் உள்ள ஒரு வாகனத்தை இறக்கும். அந்த வீல் உள்ள வாகனம் நிலவில் சுற்றி கொண்டு வரும், நிலவில் உள்ள தாது பொருட்களை எடுத்து பூமிக்கு அனுப்பி வைக்கும். அந்த மாதிரி நிலவு எப்படி உருவாச்சு, நிலவு எப்படி அங்கே நடந்து கொண்டிருக்கு, என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொழில் அப்படின்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட அறிவு இருக்குது, நிறைய நாடுகள்கிட்ட பணம் இருக்குது. அதனால் நிறைய நாடுகள் அந்த பணத்தை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்து எங்களோட சேட்டலைட்டை நீங்கள் அனுப்பி வைங்க, உங்களுடைய தகவலை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பல கோடி ரூபாய் கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொட்டுவாங்க. இதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நிலவில் என்ன இருக்கிறது, வீனஸ் கிரகத்தில் என்ன இருக்குது, சூரியன் உண்மையிலேயே எதால் ஆகப்பட்டது அப்படிங்கிறத நாமளே தெரிஞ்சு நாம் தெளிவு பெற அடுத்த 2-3 வருடங்களில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தயார் செஞ்சு வச்சுருக்க ப்ராஜெக்ட்ஸ் வெற்றிகரமாக நடந்தால் நமக்கு நிச்சயமாக இதை பற்றி பிரத்யேக தகவல்கள் தெரிய வரும்.